இவர் தான் வீரா. இவரை வச்சு தான் எங்கள் டீமே உருவாச்சு, சென்னை வீரா பாய்ஸ்னு. 2024லேயும் 2 மாடாக கழட்டினோம். ஒன்று அவனியாபுரத்துலேயும் இன்னொன்று அலங்காநல்லூர்லேயும் நாங்கள் கழட்டினோம். ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடி இருந்தே பயிற்சிகளை வந்து ஆரம்பிச்சிடுவோம். என்னென்ன பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது இதை ஏதோ சும்மா இந்த பசங்க மாட்டு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க, சும்மா பிடிச்சிட்டு போகிறாங்க வராங்க அப்படின்றது தான் இங்கே பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவரை வந்து தேனி மறை மாடுன்னு சொல்லுவாங்க, அதாவது மலை மாடு. எதிர்ப்பு சத்து இருக்கும், மலையில் இருக்க பசுந்தலைகளை தின்னு அங்கே வாழ்கிற மாடுங்க. முதல்ல இங்கேருந்து சென்னையிலேருந்து அவனியாபுரத்தில் ஒரு காலை அவுத்ததுன்னா அது சென்னை வீரா பாய்ஸோடைய வீரா மட்டும்தான். அவர் எங்களால் பிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட வாடிக்குள்ளேருந்து வெளியே வந்து ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிற காளை மாடுகளை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த தகவலை சொன்னதுமே ஏதோ மதுரை, தேனி, புதுக்கோட்டை, இல்லை விருதுநகர், சிவகங்கை இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு இவர் போயிருக்கார் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நம்ம சென்னையில் தான் இருக்கோம். சென்னையில் தான் ஜல்லிக்கட்டுக்கான காளைகளை தயார் பண்ணுறாங்க. இது எந்த இடம், அவங்க எப்படி தயார் பண்ணுறாங்க, எந்த ஜல்லிக்கட்டுக்காக தயார் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம், நான் விக்னேஷ். எங்கள் டீமோட பேர் வந்து சென்னை வீரா பாய்ஸ். ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து சென்னையிலேயே வளர்த்துட்ருக்கோம். 2017 நடந்த மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இந்த மாடுங்களை வளர்த்துட்டு வரோம். முதல்ல ஒரு கண்ணை வந்து 6 மாத கண்ணாக நாங்கள் கொண்டு வந்து வளர்த்துட்டு வந்தோம். அதில் வந்து இவர் தான் வீரா. இவரை வச்சு தான் எங்கள் டீமே உருவாச்சு, சென்னை வீரா பாய்ஸ்னு. நாங்கள் இங்கேருந்து இந்த மாடுங்களை வளர்த்து மதுரையில் வந்து அவனியாபுரத்தில் 2023 நாங்கள் முதல்ல வாடியை வந்து மதுரையில் அவனியாபுரத்தில் மாட்டை கழட்டுறோம். அப்படி கழட்டிட்டு வந்த அப்புறம் அதை அப்படியே ஒரு வருஷத்தோடு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த வருஷமும் 2024லேயும் மாட்டை கழட்டினோம். அப்போ வந்து நாங்கள் 2 மாடாக கழட்டினோம். ஒன்று அவனியாபுரத்துலேயும் இன்னொன்று அலங்காநல்லூர்லேயும் நாங்கள் கழட்டினோம். சென்னையிலேயே வளர்க்குறது வந்து சுலபமான விஷயம் கிடையாது மாட்டுங்களை. அதுவும் இந்த மாட்டுங்களை வளர்க்குறது வந்து சென்னையில் சுலபமான விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாட்டுங்களை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில். இதுக்கான கஷ்டங்கள் என்னென்னா, மாட்டுக்கான தீவனம். இந்த மாட்டுங்களுக்கான தீவனத்தை வந்து நாங்கள் முறையாக கொடுத்தா தான் இந்த மாடுங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். எங்களாலையும் இங்கேருந்து மதுரைக்கு கொண்டு போய் ஜல்லிக்கட்டில் கலந்து வைக்க முடியும். தீவனம்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை, முக்கியமாக பருத்தி கொட்டை தான் மெயினாக கொடுக்குறோம். பருத்தி கொட்டைன்றது வந்து சென்னையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. மதுரையில் இருக்க நண்பர்கள் மூலயமா அங்கேருந்து இங்கே வர வச்சு தான் நாங்கள் மாட்டுங்களுக்கு கொடுக்குறோம். மெயினாக வந்து பசும்புல். இந்த மாட்டுங்களுக்கு வந்து புல் தான் வந்து மெயினான தீவனமே. அதுவே இங்கே பற்றாக்குறை தான். மாதவரத்தில் இருக்க அரசு பண்ணையிலேருந்து நாங்கள் வாங்கி மாட்டுங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பயிற்சின்றப்போ மாட்டுங்களுக்கு வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு 6 மாதம் முன்னாடி இருந்தே பயிற்சிகளை வந்து ஆரம்பிச்சிடுவோம். என்னென்ன பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி, முக்கியமாக நடைப்பயிற்சி. அதுக்கப்புறம் வந்து மண் குத்து பயிற்சி நடத்துவோம். அதுக்கப்புறம் நீச்சல் பயிற்சி. கண்டிப்பான முறையில் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இந்த மாட்டுங்களுக்கு. நடைப்பயிற்சி வந்து நாங்கள் அதிகாலையில் தான் பிடிப்போம். ஏன்னா கிராமப்புறங்கள் மாதிரி கிடையாது இந்த இடம். சென்னை வீடுகள் நிறைந்த பகுதி, ஆள் நடமாட்டம் அதிகம் நிறைந்த பகுதி இது. இங்கே நடைப்பயிற்சி பிடிக்கணும்னா ஒன்று நாங்கள் இரவில் பிடிக்கணும் 10 மணிக்கு மேலே, இல்லைன்னா அதிகாலையில் 4 மணிக்கு முன்னாடி எழுந்துச்சு நாங்கள் நடைப்பயிற்சி பிடிச்சே ஆகணும். தினமும் அது 5 கிலோமீட்டர் நாங்கள் நடைப்பயிற்சி மாட்டுங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நீச்சல் பயிற்சின்றது வந்து இங்கே லோக்கலில் நீச்சல் பயிற்சி மாடுங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அப்படியும் நாங்கள் வண்டி வச்சு ஏற்றிட்டு போய் புழல் ஏரியில் நாங்கள் வாரத்தில் 2 முறை வந்து நீச்சல் பயிற்சி கொடுத்துருவோம். மண் குத்துதல் பயிற்சி வந்து பொதுவாகவே காளை மாட்டுங்களுக்கு வந்து மண் குத்துறது வந்து இயல்பாகவே மாட்டுங்களுக்கு வரும். மாட்டுங்களுக்கு இருக்கிற ஒரு குணம்தான். கோவத்தில் மண்ணை குத்துறது, மண்ணை சீக்கிறது, காலில் வாடுறது, அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து பொதுவாகவே இருக்கும்.
இதை வந்து நாங்கள் காலையில் நடைப்பயிற்சி பிடிச்சதுக்கப்புறம் அந்த மண் கொத்துதல் பயிற்சியை நாங்கள் மாடுங்களுக்கு கொடுப்போம். அதில் சவால்கள்ன்றது வந்து ரொம்ப கடினமான விஷயந்தான். ஏன்னா நாங்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தயாராகணும். மாட்டை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தயாராகி என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் தயாராகணும். அது போக மாடுகளை இங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் மதுரைக்கு வந்து 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் மாடுங்களை கொண்டு போகணும். அப்போ வந்து மாடுங்களுக்கு வந்து எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் மாடுங்களை வந்து பாதுகாப்பான முறையில் அங்கே கொண்டு போய் அங்கே மதுரையில் கலந்துக்கிறோம் ஜல்லிக்கட்டில். அதாவது 2023 முதல்ல நாங்கள் வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறோம். அப்படி கலந்துக்க போகும்போது ஒரு மாடில் கலந்துக்கிட்டோம். 2வது வருஷம் 2024 கலந்துக்க போகும்போது இவங்க 2 பேரை வச்சு கலந்துக்கிட்டோம். ஒன்று அவனியாபுரத்துலேயும் இன்னொன்று அலங்காநல்லூர்லேயும். நல்ல பரிசுகள் பெற்றுது மாடுங்க. தங்க காயின், சைக்கிள் போன்ற பரிசுகளை வாங்குச்சு. இந்த வருஷம் வந்து 3 வாடியிலையும் மாடுங்களை நாங்கள் ஏற்றுறோம். அதான் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இந்த 3 வாடியிலையும் வந்து நம்ம மாடுங்க சென்னை வீராபாய்ஸ் மாடுங்க வந்து கலந்துக்க போகுது. அடுத்த வருஷம் வந்து 3 மாடுகள் கலந்துக்க போகுது. அடுத்த வருஷம் வந்து இதுக்கும் மேலே என்ன பண்ண முடியும் எங்களால் அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும்போது இதை ஏதோ சும்மா அந்த பசங்க மாட்டு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க, சும்மா பிடிச்சிட்டு போகிறாங்க வராங்க அப்படின்றது தான் இங்கே பரவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி போய் நாங்கள் இதோட ஆர்வத்தை வந்து எங்கள் மூலயமா நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்படி பண்ணும்போது இங்கே இருக்க சில பேர் வந்து எங்களுக்கும் மாடு வாங்கி கொடுங்க, நாங்களும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு 4-5 கன்றுகளை வந்து வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது மாடுகளை வந்து நாங்கள் கண்டாக தான் வாங்குவோம். 6 மாத கண்டா முதல்ல வாங்கின மாடு 6 மாத கண்டாக தான் வாங்கினோம். அப்படி வாங்கும்போது அதுக்கான சவால் வந்து கண்ணை எப்படி வளர்க்குறது, அதுவும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளில் எப்படி வளர்க்குறது அப்படின்றத வந்து முறையாக தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடை வளர்க்க ஆரம்பித்தோம். ஒரு 1.5 வருஷத்தில் கண்ணு வந்து மாடாக மாறிடுச்சு. ஸோ அந்த கண்ணை வந்து அப்படியே மாடாக வெறுமனே கட்டி போடாமல் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டோன்னு நாங்கள் ரெடி பண்ணி தயார் பண்ணி கொண்டு போய் கலந்துக்கிட்டோம். இவர் பேர் வந்து வீரா. இவரை வந்து தேனி மறை மாடுன்னு சொல்லுவாங்க, அதாவது மலை மாடு. பொதுவாகவே இதுக்கு வந்து அதிகமான ஒரு எதிர்ப்பு சத்து இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மலையில் இருக்க பசுந்தலைகளை தின்னு அங்கே வாழ்கிற மாடுங்க. இவர் பேர் வந்து சூரா, வெற்றி சூரா. இவரை நாங்கள் மாடாக தான் வாங்கினோம். இவர் வந்து புலிக்குளம் இனத்தை சேர்ந்தவர். நல்ல வேகமான நல்ல வீரியமான காளையில் இதுவும் ஒன்று. வணக்கம், என் பேர் தரணி. நாங்கள் சென்னையில் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்துட்ருக்கோம். அண்ட் தென் வந்து இந்த காளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அண்ணன் சரண்ராஜ் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த காளை மேலே ரொம்ப ஆர்வப்பட்டு நாங்களும் இதுக்குள்ளே வரணும்னு எங்களுக்கு ஒரு ஊக்குவிச்சது வந்து எங்கள் அண்ணன் தான். அவர் வாங்கின காளை தான் இது ஃபஸ்ட்டு 6 மாதம் கன்றில் வாங்கினார். அந்த இதை தான் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே முதல்ல 2023 உள்ளே எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு நானும் அவர் வந்து வாடிக்குள்ளே போயிட்டு இந்த காளையை உள்ளே இறக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே வந்த நிறைய அனுபவங்கள் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து ஜல்லிக்கட்டுன்றது நான் எல்லாமே வந்து டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ காளைகள் மத்தியில் எங்களுக்கு என்னென்னே தெரியாது. இது எப்படி உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னு கூட எனக்கு தெரியாது. மதுரையில் ஒரு சில நண்பர்கள் நாங்கள் கிடைச்சோம். முத்தண்ணன் போல் ஒரு அவங்களோட குழு நண்பர்கள் எங்களுக்கு கிடைச்சாங்க. அவங்க மூலியமாக தான் எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் இதை என்ன பண்ணுவோம்னா, இங்கே சென்னையிலே டிடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சென்னை டிடியில் போட்டு நாங்கள் சென்னையில் மாடு வளர்க்குறோம். இங்கேருந்து ஒரு டாக்டரோட மெடிக்கல் செக்கப், டாக்டர் இந்த மாட்டுக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப் எடுக்கணும். அந்த மெடிக்கல் செக்கப்லாம் முடித்து அந்த டாக்டர் வந்து சைன் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து இது மாட்டுக்கு சைன் பண்ணணும். சைன் பண்ணது அதை காமிச்சா தான் எங்களுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு எங்களுக்கு டிடி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு 2த்துக்குமே அப்ரூவ் பண்ணுவாங்க. அது எல்லாமே நாங்கள் இங்கே சென்னையிலே வாங்கணும். முதல்ல இங்கேருந்து சென்னையிலேருந்து அவனியாபுரத்தில் ஒரு காளை அவுத்ததுன்னா அது சென்னை வீராபாய்ஸோடைய வீரா மட்டும்தான் முதல்ல அவுத்தது. இந்த காளை தான் எங்களுக்கு ஒரு பேர், சென்னை வீராபாய்ஸ்ன்றதுக்கு ஒரு பேர், அடையாளம் எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்த காளை இதுதான். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த தொடக்கத்தை முடித்து அதுக்கு அடுத்த வருஷமே எங்களுக்கு இன்னொரு ஒரு ஆர்வம் வந்து நாங்கள் வாங்கின காளை தான் வெற்றி சூரா. அவரை வந்து நாங்கள் அடுத்த 2024 அலங்காநல்லூரில் கூட அதுவும் நாங்கள் அவுத்தோம். அந்த வாடிவாசலில் நாங்கள் அவுத்தது. அங்கே போனோடனே அதுக்கு ஒரு நல்ல வெற்றி கொடுத்துச்சு எங்களுக்கு. தங்க காசு, சைக்கிளு, ஒரு பெட், ஒரு அண்டா, புடவை, வேஷ்டி இதெல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்த மாடு அவர் தான்.
இதை மாடு எல்லாம் நாங்கள் அவுத்து விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்க இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா இவங்களை அவுத்து விட்டதுக்கப்புறம் இவங்களை நாங்கள் பிடிக்கிறது தான். இவரை பிடிக்க 2023 இவர் எங்களுக்கு கூடயே இருப்பதனால எங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம் அவுத்ததில். அவர் எங்களால் பிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட வாடிக்குள்ளேருந்து வெளியே வந்து ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் ஒரு 20-30 பேர் வந்து அது கூட இருந்து ஓடிட்டு இருக்கோம். கயிறு அடிக்க அவ்வளோ நேரம் எங்களுக்கு கயிறு அடித்து பிடிச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சோம். அது நல்ல எங்களுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுச்சு. இவங்க 2 பேரும் எங்களுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்த மாடு. இப்போது இது 2மே எங்களுக்கு வெற்றி கொடுத்ததால் இன்னொரு தொடக்கம் நாங்கள் அடுத்த வருஷம் முன்னேறணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2025க்கு இன்னொரு காளையை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த காளை பேர் வந்து பிளாக் பாண்டி வந்து கட்டடியில் இருக்குது. அவர் வெளியே இடத்துல வந்துடுறது கொஞ்சம் கடினமான விஷயம். ஸோ அது வந்து ஒரு 2 பேரால் கொஞ்சம் பிடிச்சிட்டு வர முடியாது. ஸோ அதனால் அது அங்கேயே இருக்குது. 2025க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாட்டை பார்த்துக்கிற எல்லாருமே சென்னையில் தான் பிறந்தோம், சென்னையில் தான் வளர்ந்தோம். இந்த மாட்டையும் நாங்கள் சென்னையில் தான் வளர்த்து ட்ரெயின் பண்ணோம். எல்லாமே யூடியூப்பை பார்த்து அப்புறம் ஒரு சில பேர் நண்பர்களை வச்சு ஃபோனில் பேசி சொல்லி ட்ரெயின் பண்ணது தான் இந்த மாடெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.